உங்களுக்கு ஈஸ்வரன் ஒரு பையன் இருக்கானா? ஆமா. ஆமாங்க, என் மகன்தான் ஈஸ்வரன். ஆமா, அவனை நீங்க ஏன் விசாரிக்கிறீங்க? உங்க மகன் வித நெல்லுக்குள்ள 5 லட்ச ரூபா மதிப்புள்ள கஞ்சாவை மறைச்சு வச்சு கடத்திருக்கான். அதுக்காக நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணிருக்கோம். இல்ல, என் பையன் அப்படி எல்லாம் தப்பு பண்றவன் இல்ல. இரு ஆண்டாளு, பதறாத. சார், அது உண்மையிலே உங்களுக்கு தெரியுமா? அது என் பையன் தானா? உங்க பையன் தாங்க. உங்க அட்ரஸே எழுதி கொடுத்தான் பாருங்க. இப்படி கொடுங்க. இது என் புருஷனுக்கு எழுத்துதா? வெதனலுக்குள்ள எப்படி கஞ்சா? ஏங்க, எங்க கிட்ட பணம் புடுங்கிறதுக்காக என் புருஷன் மேல பொய் கேஸ் போட்டிருக்கீங்களா? ஏமா, உங்க புருஷனை பிடிக்கும் போது கஞ்சாவோட தான் அரெஸ்ட் பண்ணோம். அவனை கேட்டாலும் இல்ல இல்லன்னு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கான். அவனை அரெஸ்ட் பண்ணிட்டோம். எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்டு கொண்டு போறோம். எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பேசிக்கீங்க. எப்படி எப்படி ஏய், நீ தானே அவன்கிட்ட வித நெல் கொடுத்து அனுப்பிச்ச? சொல்லுடி, வித நெல்ல நீ தான் கொடுத்து அனுப்பிச்ச. அதுக்குள்ள எப்படி கஞ்சா வந்துச்சு? நான் தப்பு பண்ணிட்டேங்க. முத்தைய பேச்சு கேட்டு நான் மோசம் போயிட்டேன். என்னடி சொல்ற? நான் என்னங்க சொல்றது? என் மகனை நானே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டேங்க. ஏய், நீ சொல்றத பார்த்தா வித நெல்லுக்குள்ள நீ தான் கஞ்சா வச்சு கடத்தினியா? ஆமாங்க. ஆமாவா? 5 லட்ச ரூபாய் கஞ்சாவை சொல்ற இடத்துல கொண்டு போய் கொடுத்தா 1 லட்ச ரூபாய் கொடுப்பாங்கன்னு முத்தையா சொன்னாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு ஈஸ்வரனுக்கே தெரியாம வித நெல்லுக்குள்ள கஞ்சா வச்சு அனுப்பிச்சிட்டேங்க. அடி பாவி, என்ன காரியத்தை செஞ்சிருக்கிற? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க. பாவி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உனக்கு பணத்து மேல ஆசை இருந்தா நீ கஞ்சாவை கொண்டு போக வேண்டியதானே? எதுக்கு ஏன் புருஷனை மாட்டி விட்ட? ஏன் இப்படி பண்ண? என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சிரு, மன்னிச்சிருங்க. கடைசி நீ பண்ண காரியத்துக்கு மன்னிப்பு வர கேக்குறியா? ஒண்ணா இவ்வளவு நாள் அடுத்தவன் குடும்பத்தை தான் கெடுத்துட்டு இருந்த. இப்ப சொந்த வீட்டுக்கே சூனிய வச்சுட்டேடி படுபாவி. ஒண்ணா ஏய், உன்னை கொன்னாடி ஆத்திரம் தீரும். நீ விடுமா, நீ விடுமா, இவள கொன்னாதான் ஆத்திரம் தீரும். நீ விடுமா, நீ இப்படி வாமா, உனக்கு தெரியாது. ஏய், ஒண்ணா ஏய், என்னடி நினைச்சிட்டு இருக்க? உனக்கு என்னடி நினைச்சிட்டு இருக்க? எல்லாரும் கூட கிளம்பு நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், வேண்டாம், நீ விடுமா. என்ன தெரியாம பண்ணிட்டாங்க. விட்டுருங்க நீ மாமா, வேணுமா? விட்டுருங்க. பெத்த பையல 1 லட்சம் ரூபாய்க்காக ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா. நாளைக்கு எவனாவது 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கட்ட புருஷனுக்கு சோத்துல விஷத்தை வச்சு கொடுத்துருவாமா இவா? ஏய், உன்னை கொன்னாதாண்டி ஆத்திரம் தீரும். உன்னை கொன்னாதாண்டி ஆத்திரம் தீரும். ஏய், மாமா, வேண்டாம் மாமா. மாமா, எனக்கு மாமா, எனக்கு மாமா, எனக்கு எனக்கு மாமா, ஐயோ. மாமா, மாமா, நீங்க மாமா பாத்துக்கோங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் இப்ப வந்துடுறேன். இப்ப வந்துடுறேன். எனக்கு என்னாச்சுங்க? எனக்கு ஐயோ, சாந்தி, இறங்குங்க. ஆமா, என்னைய இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இது உங்க மாமனார் வீடுதான். எனக்கு நல்லாவே தெரியும். என்ன எங்க அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அது ஒண்ணு இல்ல, போற வழிதானே நான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்க யோசனையில இருந்ததுனால நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அம்மா, அம்மா, யார் வந்திருக்காங்கன்னு வந்து பாருங்க. யாரு? சாந்தி சித்தி.
சாந்தி எஸ், இவங்க உங்க தம்பி ஒய்ஃப் சாந்தியே தான். சித்தி சாந்தி எப்படிமா? என்னால நம்பவே முடியல. இவங்க சாகல, அதிர்ஷ்டவசமா உயிர் பழிச்சிட்டாங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லாதான் இருக்கேன். சாந்தி, மாமா, சாந்தி, நீ உங்க மருமக சாந்தியே தான். நான் பாக்குறது கனவா நினைவானே தெரியல. நிஜம்தான் மாமா, நான் சாகல, பொழைச்சுக்கிட்டேன். நந்தினி, சாந்தி சாகல, ஆமா மாமா. என் மருமக சாகல. கடவுளே, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. சாந்தி, நீ செத்து போயிட்டதா போலீஸ்ல சொன்னாங்க. நாங்களும் நம்பிட்டோம். ஆமா, இவ்வளவு நாள் நீ எங்கம்மா இருந்த? உயிர் பொழைச்சும் ஏன் வீட்டுக்கு வரல? உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். உங்க மருமக சாந்தி உயிர் பொழைச்சிருக்கலாம். ஆனா இன்னி வரைக்கும் அவங்க யாரு, எங்க இருக்கேன்னு தெரியாம கடந்த கால நினைவுகளை இழந்திருந்தாங்க. எங்க அண்ணன் டாக்டர் ராகுல் தான் உங்க மருமக சாந்திக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்படின்னா மேடம், சாந்தி உயிரோட இருக்கிற விஷயத்த நீங்க என்கிட்ட சொல்லிருக்கலாமே. சாரி சார், எங்க அண்ணன் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்த பேஷண்ட் சாந்தி தான்னு எனக்கே இன்னி வரைக்கும் தெரியாது. உங்க மருமக சாந்திக்கு இன்னைக்குதான் கடந்த கால நினைவுகள் திரும்ப வந்திருக்கு. இல்லனா உங்க மருமகளோட வாழ்க்கையே திசை மாறி போயிருக்கும். நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல மேடம். உங்க வீட்டு மருமக சாந்தி உங்க வீட்டு மருமகளாவே திரும்ப வந்தது உங்களோட அதிர்ஷ்டம் சார். உண்மைதான் மேடம், நாங்க அதிர்ஷ்டசாலிங்க தான். அதனாலதான் செத்து போயிட்டான்னு நினைச்சவ எங்களை எல்லாரையும் காப்பாத்த மறுபடியும் உயிரோட வந்திருக்கா. சாந்தி, நீ வந்துட்டல, இனிமே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாமா, கௌதம் எப்படி இருக்காரு? அவரு மாணிக்கன்னு ஒருத்தர் ஷூட் பண்ணிட்டு தான் இவங்க சொன்னாங்க. எல்லாம் என் தலையெழுத்தம்மா. நான் செஞ்ச பாவம் என் பிள்ளைங்களை பாதிக்குது. இப்ப அவர் எங்க இருக்காரு? அவர் எப்படி இருக்காரு? மாடியில தான் இருக்கான். சுடப்பட்ட அன்னையிலிருந்து தான் யாருங்கிற சுயநினைவே இல்லாம படுத்த படுக்கையா கிடக்குறான். மாமா, ஆ, சாந்தி கௌதம பாக்கட்டும் மாமா. கூட்டிட்டு போமா. வாங்க சித்தி. வா. ரொம்ப நன்றி மேடம், சாந்தியை உயிரோட கொண்டு வந்ததுக்கு. சார், உங்க மருமகளை கொன்னுட்டான்னுதான் குற்றவாளி மாணிக்கத்தை தேடிட்டு இருந்தோம். உங்க மருமக பொழைச்சு உயிரோட வந்தது இதுவரைக்கும் மாணிக்கத்துக்கு தெரியாது. சாந்தி உயிரோட இருக்கிறது அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நாங்க அவனை அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். இருந்தாலும் சாந்தி மட்டும் இல்ல சார், உங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும். எங்களை மீறி மாணிக்கத்தால உங்களை அட்டாக் பண்ண முடியாது. இருந்தாலும் நாம முன்னெச்சரிக்கையா இருக்கிறது நல்லது தானே. மேடம், நீங்க மாணிக்கத்தை அரெஸ்ட் பண்ற வரைக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஆபத்து தான். அவனை நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க சார், மாணிக்கத்தோட நிழல் கூட உங்க ஃபேமிலி மேல பட விட மாட்டேன். தேங்க்யூ மேடம். அப்புறம் ஒரு விஷயம் சார், உங்க மருமக சாந்தி கிட்ட நடந்த விஷயங்களை கொஞ்சம் நான் விசாரிக்கணும். தாராளமா. ஆனா இப்ப வேண்டாமே. சாந்திக்கு இன்னைக்கு தான் சுயநினைவு திரும்பிச்சுன்னு நீங்க தான் சொன்னீங்க. இந்த சமயத்துல சாந்தியை நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா அவளோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிடாதா? சாந்திக்கு ஒண்ணுமே ஆயிடக்கூடாதுங்கிற பயத்துல தான் நான் சொல்றேன். தப்பா நினைக்காதீங்க. இட்ஸ் ஓகே சார், அவங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். நீங்க எப்போ விரும்புறீங்களோ அப்பவே நான் விசாரிச்சுக்கிறேன். சரி மேடம். ஓகே சார், I'll take leave. வாங்க மேடம். Thank you.
சாந்தி, வாமா போலாம். வா. வாங்க டாக்டர், வந்து பாருங்க. மாமா, வாங்க டாக்டர், இவருக்கு தான். ஐயோ டாக்டர், இவருக்கு என்னாச்சு டாக்டர்? இவர் நம்பி தானே டாக்டர் நாங்க எல்லாரும் இருக்கோம். இவருக்கு பெராலிக்ஸ் அட்டாக் ஆயிருக்கு. பெராலிக் அட்டாக்கா? டாக்டர், சீக்கிரமா குணமாயிடுங்களா? ஆமா, இவருக்கு வந்திருக்கிற நோய் தலைவலியோ ஃபீவரோ கிடையாது. இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் கொடுத்து இத்தனை நாள்ல கியூர் ஆயிடுன்னு சொல்றதுக்கு. அப்ப இவருக்கு குணமாகறதுக்கு ரொம்ப நாள் ஆகுமா டாக்டர்? இவருக்கு மருந்து மாத்திரையில ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத விட பிராக்டிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டினியூவா கொடுக்கணும். இவருக்கு பிசியோதெரபி ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. இவருக்கு இங்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது. இந்தாங்க, இவர் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போங்க. நான் அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசிடுறேன். சார், பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. ட்ரீட்மெண்ட்டை விட உங்க முயற்சி தான் உங்களை சீக்கிரம் குணமாக்கும். மேடம், நீங்க ஒரு சீக்கிரமா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதா நல்லது. டாக்டர், ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்னீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும். இதுல என்னங்க இருக்கு, அப்புறம் வாங்கிக்கலாம். சரி டாக்டர். அத்தை, அந்த கார்டு கொடுங்க. என்ன மாதிரி எந்த பொம்பளையும் பாவத்துக்கு மேல பாவம் பண்ணிருக்க மாட்டா. கவிதா, நான் என் 2 அண்ணன் குடும்பத்துக்கும் துரோகம் பண்ணிட்டேன். அவங்கள பழி வாங்கறதுக்கு வாசிக்கோட குழந்தைய நானே ஆள் வச்சு கொண்டுட்டு எங்க அண்ணனுக்கு 2 பேத்து மேலையும் பழி போட்டுட்டேன். சாந்தி சாவுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். நான் பண்ண பாவம் தான் இப்ப என் மகன் ஜெயிலுக்கு போனது, என் புருஷன் இப்படி ஆனது. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். எங்க அண்ணனுங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும். அவங்க மன்னிச்சாதான் என் மனசுக்கு நிம்மதி ஆகும். ஐயோ, அப்பா உங்களை கண்டிப்பா மன்னிப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை, அழாதீங்க. இல்ல கவிதா, இல்ல, எனக்கு மனசே சரியில்லை. என் அண்ணனுங்க என்ன மன்னிச்சேன்னு சொன்னாதான் எனக்கு ஆறுதலா இருக்கும். நான் வரேன், என்ன தடுக்காதே. அத்தை, சொன்னா கேளுங்க. அத்தை, போ. மாமா, ஹாய். தாத்தா தாத்தா, சாந்தி சித்தி வந்திருக்காங்க. சாந்தி சித்தி வந்துட்டாங்களா? என்னம்மா சொல்ற, நிஜமாவா? நிஜமாதான் தாத்தா. பாத்தீங்களா தாத்தா, சித்தி உயிரோட வந்துட்டாங்க. என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? நான் தான் உங்க மருமக சாந்தி. எனக்கு ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியமா இருக்குமா. என்னால நம்பவே முடியல. நடந்த விஷயங்கள்லாம் என் தம்பி விஸ்வநாதன் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுனாலதான் நான் இந்தியாவுக்கு வந்தேம்மா. கௌதம், நீ எவ்வளவு ஆசையா வாழ்க்கையை தொடங்குனீங்கம்மா. உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சேம்மா. ஆக்சுவலா உங்களுக்கு கேரளால என்னமா நடந்துச்சு? இவ்வளவு நாளா நீ எங்க இருந்த? அனாவசியமா உன்னை கொலை பண்ணதான் நினைச்சு
இங்க உன் மாமனார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்னெல்லாமோ நடந்து போச்சுமா தெரியுமா? நடந்த விஷயங்களை பத்தி அப்புறம் பேசிக்கலாமே. நீங்க முதல்ல உள்ள வாங்க. பொறுமா. நீ இங்க உயிரோட இருக்கிறது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது மாமா. என்னமா அது? நீ உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? நான் முதல்ல அங்க போகணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஏசிபி மாலாதா என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. பாவமா உங்க அப்பா ஒண்ணு நினைச்சு தன்னோட உடம்பையும் மனசையும் எவ்வளவு கெடுத்துட்டு இருக்கா தெரியுமா? பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. நான் இப்பவே எங்க அப்பாவை பார்க்க போகட்டுமா? இதுக்கு எதுக்குமா எங்கிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு இருக்க? உடனே கிளம்பு நீ. மாமா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேனே. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா, நான் பாத்துக்கிறேன். நான் வந்துட்டு பேசுறேன். ஓகே, நீ முதல்ல போய் அப்பா அம்மாவை பாத்துட்டு வா. டிரைவர், இவங்களை கொண்டு போய் உங்க வீட்டுல பத்திரமா இறக்கி விட்டு வந்துருப்பா. போமா. சரி மாமா. வரட்டுமா? பத்திரம்பா. ஓகே சார். அண்ணே, வா வா விஸ்வநாத வா வா. நம்ம மருமக சாந்தி உயிரோட வந்துட்டானே. நானும் பார்த்தேன்பா, இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே. ஆமாப்பா, மருமக உயிரோட வந்ததுக்கு நம்ம வீட்டுல எவ்வளவு சந்தோஷப்படும் போது சாந்தி உயிரோட வந்ததை பார்த்தா அவளை பெத்தவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. உண்மைதானே, உண்மைதான். நாம உடனே சாந்தி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். அந்த கவலையை நீ படவே வேண்டாம். இப்பதான் சாந்தி அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சேன். என்னது? டேய் விஸ்வா, என்ன யோசிக்கிற விஸ்வா? என்னன்னு கொஞ்சம் கூட நம்ம நிலைமையை புரிஞ்சுக்காம இருக்கீங்களே. டேய் இப்ப என்னடா பண்ணிட்ட? சாந்தி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வான்னு உன்னை கேட்காம அனுப்பிச்சிட்டேன். அது ஒரு தப்பா? தப்பு தானே. இப்பதான் ஏசிபி மாலா சாந்தி உயிரோட இருக்கிறது தெரிஞ்சா மாணிக்கியத்தால மறுபடியும் சாந்தி உயிருக்கு ஆபத்து வரும். அது மட்டும் இல்ல, மாணிக்கியத்தால நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு, பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. சாரிடா. சாரி விஸ்வா. மருமக சாந்தியை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த சந்தோஷத்துல நம்மளை சுத்தி இருக்கிற ஆபத்து என்னன்னு தெரியாம பண்ணிட்டேன். சாரிடா. இப்ப என்ன பண்றது? உடனே ஆதியை கான்டாக்ட் பண்றது தான் பெட்டர். ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். ஆதி, சாந்தி உயிரோட வந்துட்டா. சார் என்ன சார் சொல்றீங்க? செத்து போன சாந்தி எப்படி உயிரோட வர முடியும்? இத பாரு, உனக்கு ஏற்பட்ட அதே ஆச்சரியம் தான் எனக்கும் ஏற்பட்டது. சாந்தி விஷயமா தான் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன். மாணிக்கியத்தால மறுபடியும் சாந்தி உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்பட்டக்கூடாது. சார், சாந்தி உயிரோடு இருக்கிறது மாணிக்கத்தை எப்படி தெரியும் சார்? இது வரைக்கும் தெரியறதுக்கு சான்ஸ் இல்ல. ஆனா இந்த விஷயம் மாணிக்கியத்துக்கு தெரிஞ்சிட்டா கண்டிப்பா ப்ராப்ளம் தான். சரி சார், நான் இப்போ என்ன பண்ணணும்? சாந்தி இப்போ அவங்க அப்பா அம்மாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. என் கார்ல தான் போயிருக்கா. சாந்தியை நீ ஃபாலோ பண்ணு. எந்த சூழ்நிலையிலையும் மாணிக்கத்தால சாந்திக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. சரிங்க சார், நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். ஆதி, உன்னதான் நம்பியிருக்கேன். ஓகே, நான் பாத்துக்கிறேன்.